இன்னைக்கு நாம பேச போறது கொஞ்சம் விசித்திரமான, அதே சமயம் ரொம்பவே ஒரு பயங்கரமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம். பிரேசில் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தீவு. அட்லாண்டிக் பெருங்கடல்ல தனியா நிக்கிற ஒரு தீவு. அங்க மனுஷங்க போறதுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான தடை இருக்கு. பாம்புகளின் தீவுன்னு தான் அதை சொல்லுவாங்க. அதோட உண்மையான பெயர் இல்ஹா கெய்மாதா கிராண்டே. ஆனா அந்த பேரை சொன்னா யாருக்கும் தெரியாது. ஸ்னேக் ஐலாண்ட் அப்படின்னு சொன்னாதான் உலகமே திரும்பி பார்க்கும். கரெக்ட். அந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. இந்த தீவுல ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்த அடிக்கு உயிர் இருக்குமான்னு சந்தேகம்தான். இது எந்த அளவுக்கு உண்மை? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். சொல்லப்போனா நாம இதோட ஆபத்தை பத்தி மட்டும் பேச போறதில்ல. மரணத்தோட சின்னமா பார்க்கப்படுற இதே தீவுல மனுஷ உயிரை காப்பாத்துற ரகசியமும் இருக்கலாம். அதையும் நம்ம பார்க்கணும். இந்த தீவு எங்க இருக்கு, ஏன் இவ்ளோ அபாயகரமானதுன்னு ஆரம்பிக்கலாம். பிரேசில்ல சாவோ பாலோ கடற்கரையில இருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இல்லையா? ஆமா. பரப்பளவு பாத்தீங்கன்னா சுமார் 4,30,000 சதுர மீட்டர். அதாவது ஒரு 106 ஏக்கர் இருக்கும். கேக்கும் போது ஒரு நடுத்தரமான சைஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனா இங்கதான் விஷயமே ரொம்ப தீவிரமாகுது. இந்த சின்ன தீவுக்குள்ள சுமார் 2000 இருந்து 4000 கொடிய பாம்புகள் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. சில இடங்கள்ல ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் ஒரு பாம்பு இருக்குன்னு என்னால் அதை கற்பனை கூட பண்ண முடியல. ஆமா, நம்ம நிக்கிற இடத்துலயே நம்மள சுத்தி 4-5 கொடிய பாம்புகள் இருக்கலாம். இந்த பாம்புகளோட அடர்த்தி உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒண்ணு. இதுதான் அந்த தீவை ரொம்ப யூனிக்காவும் அதே சமயம் ரொம்ப ஆபத்தானதாவும் மாத்துது. இந்த தீவோட முக்கிய பிரஜை இல்ல, அதோட அரசன் கோல்டன் லான்செட் பாம்பு. உலகத்துல வேற எங்கேயுமே இதை பார்க்க முடியாது. அதுக்கு மட்டும்தான் அந்த தீவு சொந்தம். ஆங்கிலத்தில் இதை எண்டமிக் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டன் லான்செட் பாம்புகள் அந்த தீவோட சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை முழுசா மாத்திக்கிட்டே ஒரு புது இனமாவே உருவாகி இருக்கு. நிலத்துல வாழ்ற அதோட சொந்தக்கார பாம்புகளை விட இதோட விஷம் 5 மடங்கு சக்தி வாய்ந்ததா? நிஜமாவா? முற்றிலும் உண்மை. 5 மடங்கு. அதோட விஷம் ஒரு வகையான ஹீமோடாக்சின். அதாவது கடிபட்ட கொஞ்ச நேரத்திலே உள் ரத்தப்போக்கு, சிறுநீரக செயலிழப்பு, மூளையில ரத்த கசிவு, அப்புறம் மரணம் நிச்சயம். கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, இயற்கையில எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமே, ஒரு பாம்புக்கு எதுக்கு இவ்ளோ கூடிய விஷம்? இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான பரிணாம காரணம் இருக்கு. அந்த தீவுல பாம்புகளுக்கு உணவா இருக்கிற மாதிரி பெரிய விலங்குகள் எதுவும் இல்ல. எலி, தவளை மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ அதுங்க என்ன சாப்பிடும்? பறவைகள் தான் ஒரே உணவு. அதுங்க தான் பறந்து போயிடுவே. கரெக்டா புடிச்சிங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு பாம்பு மரக்கிளையில மணிக்கணக்கா காத்திருந்து ஒரு பறவைய கடிக்குது. அதோட விஷம் மெதுவா வேலை செஞ்சா என்ன ஆகும்? அந்த பறவை எப்படியாவது பறந்து தப்பிச்சிடும். ஆமா, தப்பிச்சு கடலுக்கு மேல போய் செத்தா கூட பாம்புக்கு உணவு கிடைக்காது. அதனால உயிர் வாழணும்னா அது கடிச்ச மறுகணமே அந்த பறவை செயலிழந்து கீழே விழணும். கடித்த உடனே இரைய வீழ்த்தியாகணும். அதுக்காகத்தான் இவ்ளோ சக்தி வாய்ந்த விஷம். எக்ஸாக்ட்லி. இது ஒரு பர்ஃபெக்ட் அடாப்டேஷன். அந்த சூழல்ல உயிர் பிழைக்க அது தன்னை கச்சிதமா மாத்திக்கிச்சு. ரொம்ப தர்க்கரீதியான விளக்கம். சரி, விஷம் கொடியதானதுக்கு காரணம் புரியுது. ஆனா ஒரு தீவு முழுக்க எப்படி பாம்புகளால நிறைஞ்சது? வேட்டையாட விலங்குகள் இல்லேனாலும் ஒரு லிமிட் இருக்குமே. அதுக்கான காரணமும் அந்த தீவோட புவியியல் வரலாறுல தான் இருக்கு. சுமார் 11,000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர ஆரம்பிச்சப்போ பிரேசில் நிலப்பரப்போட ஒரு பகுதியா இருந்த இந்த மலைக்குன்று தண்ணி சூழ்ந்து ஒரு தீவா மாறிடுச்சு. மாட்டிக்கிட்ட பாம்புகளுக்கு வெளியேற வழியே இல்லாம போச்சு. பாம்புகளை வேட்டையாடக்கூடிய பருந்துகளோ கீரிகளோ அங்கு இல்ல. எதிரிகளே இல்லாத ஒரு சாம்ராஜ்யம். ஆமா, அதனால அதுங்களுக்கு எந்த தடையும் இல்லாம இனப்பெருக்கம் செய்ய ரொம்ப வசதியா போயிடுச்சு. அங்க இருக்கிற பாம்புகள் உயிர் பிழைச்சது மட்டும் இல்லாம அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிச்சு. மரங்கள்ல ஏறி பறவைகளை வேட்டையாட கத்துக்குச்சு. அதனாலதான் விஞ்ஞானிகள் அந்த இடத்த பத்தி தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. 1909ல கப்பல்களுக்கு வழிகாட்ட அங்க ஒரு கலங்கரை விளக்கம் கட்டுனாங்க. அதை பார்த்துக்க ஒரு பாதுகாவலரையும் நியமிச்சாங்க. அவர் மட்டும் தனியாவா? இல்ல, அவரோட மனைவி 3 குழந்தைங்களோட அந்த தீவுல தான் வசிச்சு வந்தாரு. பல வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கு. ஆனா ஒரு நாள் ராத்திரி நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. என்னாச்சு? ஒரு நாள் ராத்திரி எப்படியோ ஒரு ஜன்னல் வழியா சில பாம்புகள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. குடும்பமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க கதவை திறந்து வெளியே தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா வெளியில அதை விட பெரிய ஆபத்து. மரங்கள்ல இருந்து பாம்புகள் அவங்க மேல விழுந்ததா சொல்றாங்க. நம்பவே முடியலையே. அவங்க படகை நோக்கி ஓட முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களால தப்பிக்க முடியல. அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு சாமான்கள் கொண்டு வந்த கப்பல் பார்த்தப்போ கலங்கரை விளக்கத்துல யாருமே இல்ல.
தேடி பார்த்தப்போ அந்த பாதுகாவலர், அவரோட மனைவி, குழந்தைங்க எல்லாருமே தீவோட வெவ்வேறு பகுதிகளில் எரிந்து கிடந்திருக்காங்க. உடம்புல பாம்பு கடி காயங்களோட. ரொம்ப கொடுமை. அந்த கலங்கர விளக்கம் இன்னும் அங்க இருக்கு இல்லையா? ஒரு எச்சரிக்கை சின்னம் மாதிரி. ஆமா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் பிரேசில் அரசாங்கம் அந்த தீவுக்குள்ள பொதுமக்கள் போகக்கூடாதுன்னு கடுமையான தடை விதிச்சுது. அந்த கலங்கர விளக்கத்தையும் தானியங்கி ஆக்கிட்டாங்க. அப்ப இப்ப யாருமே உள்ள போக முடியாதா? விஞ்ஞானிகள் கூடவா? பிரேசில் கடற்படை அப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கின விஞ்ஞானிகள் மட்டும் போகலாம். அதுவும் முழு பாதுகாப்பு கவசத்தோட. கூடவே ஒரு டாக்டர் டீம் இல்லாம போகவே மாட்டாங்க. இதுல இருந்தே அரசாங்கம் அந்த தீவோட ஆபத்தை எவ்வளவு தீவிரமா எடுத்துக்குதுன்னு தெரியுது. அங்க இருக்கிற அந்த சூழலை பாதுகாக்கவும் அவங்க முயற்சி செய்யறாங்க. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம ஆரம்பத்துல ஒரு முரண்பாடு பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? ஆமா, மரணத்தோட சின்னமா இருக்கிற இதே தீவுல உயிரை காப்பாத்துற ரகசியமும் இருக்கலாம்னு சொன்னீங்க. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கோல்டன் லான்செட் பாம்போட விஷம் சதைய உருக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனா விஞ்ஞானிகள் இது மாதிரி சக்தி வாய்ந்த உயிரியல் சேர்மங்களை மருத்துவ ஆராய்ச்சிக்கு பயன்படுத்த ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சில பாம்பு விஷத்துல இருந்து எடுத்த மூலக்கூறுகள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் வலி நிவாரணியாவும் ஏற்கனவே பயன்பாட்டுல இருக்கு. அப்போ இந்த கொடிய விஷயத்திலயும் மருத்துவ குணம் இருக்கலாம்னு சொல்றீங்களா? வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த விஷம் ரத்த ஓட்டத்தை பாதிக்கிற விதம் இதய நோய்களுக்கு புது மருந்து கண்டுபிடிக்க உதவலாம்.